ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே உயிரானவள் எபிசோடு 32. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கல்லூரியில் கௌசிக் காலை முதல் வகுப்பு மதி வகுப்பிற்கு வந்து சென்றும் விட்டான். அப்பொழுதும் மதி இன்னும் கல்லூரிக்கு வரவில்லை என்று தெரிந்து கொண்டான். ஸ்டாஃப் ரூமில் அதை பற்றி தான் யோசித்து கொண்டிருந்தான். ஒருவேளை காலையில் நான் திட்டினதுனால மூட் அவுட் ஆகி காலேஜுக்கு லீவு போட்டுட்டாலோ? இல்லையே, அவள் இதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட அதிகமாக திட்டு வாங்கினாலும் காலேஜுக்கு வந்திருக்காளே, அதுவும் என்னோட பர்த்டே என்று தெரிந்தும் இன்னும் விஷ் கூட பண்ணலை என்று வேலையில் கவனம் இல்லாமல் அதை பற்றி நினைத்து மதியம் வரை அமர்ந்திருந்தான். அதே சமயம் அவன் காதில் ஹாப்பி பர்த்டே கௌசிக் சார் என்று வாணியின் குரல் கேட்டது. அதில் நிமிர்ந்து பார்க்க அவன் முன்னால் வாணி கையில் ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குடன் நின்றிருந்தாள். ஏதோ அவளுக்கு தான் பிறந்த நாள் போல முழு மேக்கப் அப்பி பூசி அதிக விலை உயர்ந்த புடவை அணிந்திருந்தாள். அதிலும் அவளின் சென்டின் மனம் அந்த அறையை நிரப்பியிருந்தது. அவளை சுற்றி அவளின் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் அனைவரும் சுற்றி நின்றிருந்தார்கள். அவனுக்கு இதுபோல் பிறந்த நாள் கொண்டாடும் பழக்கம் எல்லாம் 10 வருடத்திற்கு முன்பே நிறுத்தியிருந்தான். ஆனால் இப்போது கூட வேலை செய்யும் நண்பர்கள் கொண்டாடுவதால் வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை. அந்த கூட்டத்தில் கார்த்திக் எங்கு என்று பார்த்தான். ஆனால் அவன் கௌசிக் கண்ணில் படாதவாறு பின்னால் ஓரமாக மறைந்து நின்றிருந்தான். அதில் அவனை எரிப்பது போல் பார்த்தவன், தேங்க்ஸ், எனக்காக இதையெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் கொஞ்சம் வருஷமாக பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதில்லை என்று சாதாரணமாக முகத்தை வைத்து சொன்னான். ஏன் அப்படி என்று ஒரு பேராசிரியர் கேட்டார். அந்த கேள்வியில் அவனது முகம் இறுகி போனது. அதை கவனித்த கார்த்திக், ஐயையோ, இந்த கேள்வியை காலேஜ் படிக்கும்போதே கேட்டு அடி வாங்கி ஹாஸ்பிட்டல் போனது தான் மிச்சம். இதையெல்லாம் வேணான்னு அந்த வாணிக்கிட்ட சொல்லி கேட்டாளா என்று கார்த்திக் மனதில் புலம்பிக் கொண்டு இருந்தான். கௌசிக் சார், ஒரு கேக் கட்டிங் தானே என்று தேன் வழியும் குரலில் சொன்னாள். அதில் எரிச்சலான கௌசிக் கோபமாக ஏதோ பேசும் முன் வாசலில் மதியின் குரல் கேட்டது. அதில் தன்னை அமைதிப்படுத்தி மதி நின்று இருக்கும் பக்கம் ஆவலுடன் பார்த்தான். மே கமின் சார் என்று கௌசிக்கை பார்த்து மரியாதையாக கேட்டாள். கமின் என்று கௌசிக் சாதாரணமாக சொன்னான். இப்போதான் கௌசிக் கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ண, அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க என்று நினைத்து மதியை எரிச்சலாக பார்த்தவள், இது லஞ்ச் டைம் தானே, எதுக்கு ஸ்டாஃப் ரூம் வந்து இருக்க என்று அதிகார தோரணையில் கேட்டாள். மதி அவளது காலேஜ் பேக்கை கையில் எடுத்துக்கொண்டு எதர்ச்சியாக அப்போதுதான் வாணி கையில் இருக்கும் கேக்கை பார்த்தாள். அதை பார்க்கவே அழகாக இருந்தது. நான் காலையில் கேக் தந்ததுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு சீன் போட்டாரு, ஆனால் வாணி மேம் கொண்டு வந்ததை கட் பண்ணி பர்த்டே கொண்டாட போறாரு போல என்று நினைக்கும் போதே முகம் வாடியது. மதியின் முகம் வாடுவதை பார்த்த கௌசிக் வாணி பக்கம் திரும்பி, மேம், இவை என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட், நான் என்னன்னு கேட்குறேன் என்று சொல்லி மதி பக்கம் திரும்பி, மதி சொல்லுங்க என்றான். சார், மார்னிங் லீவு போட்டிருந்தேன், அதான் இப்போ வந்ததை இன்ஃபார்ம் பண்ண வந்தேன் என்றாள். ஓகே, ஏன் வரல? அது பர்சனல் ரீசன் சார் என்றால். ஓகே, ஆனால் இப்படி பர்சனல் ரீசன் சொல்லி லீவ் எடுக்கக்கூடாது என்று கௌசிக் ஒரு வகுப்பு ஆசிரியர் தோரணையில் சொன்னான். எஸ் சார் என்று சொல்லி அங்கிருந்து போக போனாள். வெயிட் பண்ணுங்க மிஸ் மதி, இன்டர்னலில் என்னோட சப்ஜெக்ட் பேப்பர் தாரேன், அதை கிளாஸில் எல்லோருக்கும் கொடுத்துருங்க என்று சொன்னான். மதி ஒரு ஓரமாக நின்றுவிட்டாள். ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் கேக் வெட்ட இன்னும் நிற்பதை பார்த்த கௌசிக் அங்கு மதி நிற்பதை உணர்ந்து அவனது கோபத்தை காட்ட விரும்பாமல் ஒரு பெருமூச்சு விட்ட கௌசிக் ஓரக்கண்ணால், இன்னைக்கு தான் என்னோட அம்மா இறந்த நாள், அதான் நான் 10 வருஷமாக என் பர்த்டேவை கொண்டாடுவதில்லை என்று சொல்லி அவன் இருக்கையில் அமர்ந்தான். அதை கேட்டு எல்லோருக்கும் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. கார்த்திக்கு இதை கேட்டதும் அவனது முகம் சோகமாகிவிட்டது. இப்பொழுதுதான் அவனுக்கு அது தெரிந்திருக்கிறது. மெல்ல அவனிடம் வந்து கார்த்திக் அமர்ந்து கொண்டான். வாணி மனதில், சே, இன்னைக்கு தான் கௌசிக்கோட பர்த்டே, இன்னைக்கு தான் அந்த ஓல்டு லேடி சாகணுமா என்று மனதில் எரிச்சலுடன் நினைத்து வெளியே முகத்தை சோகமாக வைத்து, சாரி கௌசிக் என்று சொல்லி அங்கிருந்து போகும் முன் கேக்கை அங்கு வேலை செய்யும் ஆட்களிடம் கொடுத்துவிட்டு சென்றாள். கௌசிக் சொன்னதை கேட்டதிலிருந்து மதி அதிர்ச்சியில் இருந்தாள். அவளையும் மீறி இறந்து போன கௌசிக் அம்மாவை நினைத்து கண்கள் கலங்கியது. அதை அவசரமாக கண்களை துடைத்து குனிந்து யாருக்கும் தெரியாமல் கீழே வைத்திருந்த லஞ்ச் கேரியரை எடுத்து அவள் பேக்கில் வைத்து அமைதியாக நின்றாள். மிஸ் மதி, இந்தாங்க ஆன்சர் பேப்பர்ஸ் என்று சொன்னதும் அடுத்த நொடி அதை வாங்கி அங்கிருந்து வேகமாக வெளியே சென்றாள். வெளியே வந்த மதி ஏனோ மனம் பாரமாக இருந்தது. அவர் நிஜமாக பாவம்தான். அவருடைய பர்த்டே அன்னைக்கு அவங்க அம்மா இறந்து இருக்காங்க. அதையெல்லாம் எதுவும் தெரியாமல் காலையில் தேங்க்ஸ் சொல்ல கேக் பண்ணி தந்திருக்கேன். அதுவும் அவரோட பர்த்டே என்று கூட ஒரு ஒய்ஃபாக இருந்து எனக்கு தெரியல. ஆனால் வாணி மேமுக்கு ஞாபகம் வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே மெதுவாக கையில் பேப்பர்ஸை வைத்து கொண்டு கிளாஸ் நோக்கி நடந்தாள்.
அடுத்த நொடி அவள் கையை பிடித்து இழுத்து ஒரு அறைக்குள் தள்ளப்பட்டு இருந்தாள். என்ன நடக்கிறது என்று புரியாமல் நிமிர்ந்து பார்த்தாள். அவள் எதிரில் கௌசிக் தான் நின்றிருந்தான். அவனை பார்த்து அதிர்ந்து சுற்றி முற்றி யாராவது இருக்கிறார்களா என்று ஒரு முறை பார்த்தாள். அந்த அறையில் அவர்கள் இருவரும் தவிர யாரும் இல்லை. சார், நம்ம காலேஜில் இருக்கோம் என்று மெதுவாக சொல்லி அங்கிருந்து அவனை கடக்க போனாள். என் டேபிள் கீழே ஏதோ வச்சு எடுத்து அது என்ன என்றான். உஸ், மெதுவாக பேசுங்க சார், நான் கேட்டதற்கு பதில் என்று கையை கட்டியபடி கேட்டான். அவனை முறைத்துவிட்டு அவள் பையிலிருந்து பெரிய லஞ்ச் கேரியரில் எடுத்து அவன் முன்னால் நீட்டி, இதை கொடுக்க வந்தேன் அப்புறம் என்று சொல்லாமல் நிறுத்திவிட்டாள். அதை புரிந்து கொண்ட கௌசிக், என்ன என் அம்மாவை பற்றி சொன்னதும் தான் ஃபீல் ஆயிட்டே என்று தீவிரமான குரலில் கேட்டு அந்த சாப்பாட்டு கேரியரை வாங்கி கொண்டான். அதற்கு மேல் முடியாமல் கண் கலங்கி அவனை பார்த்த மதி வேகமாக தாவி அவனை அணைத்திருந்தாள். அதை சற்றும் எதிர்பார்க்காத கௌசிக் அந்த அறையில் எல்லா ஜன்னல்களும் மூடியிருக்கிறதா என்று பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்ட கௌசிக், என்னாச்சு மதி என்று பதட்டமான குரலில் கேட்டான். சார் சார், சாரி தேவ், சத்தியமாக எனக்கு இன்னைக்கு உங்கள் பர்த்டே என்று தெரியாது. அப்புறம் நான் வேணும்னு எல்லாம் கேக் பண்ணலை, அத்தையை பற்றி கூட தாத்தா பாட்டி கூட சொல்லலை என்று தேம்பியபடி சொன்னாள். அதை கேட்ட கௌசிக் அவளை அவனிடமிருந்து தள்ளி நிறுத்தி ஒரு விரல் கொண்டு கண்ணீரை துடைத்து விட்டபடி, இதுக்கு எல்லாம் அழாத, நானும் உன்னை காலையில் திட்டியிருக்கக்கூடாது என்று பொறுமையாக சொன்னான். என்று சொல்லி நிமிர்ந்து பார்க்கும்போதுதான் கௌசிக்கிடம் நெருங்கி நிற்பது நினைவு வந்து சாரி என்று சொல்லி அவனிடமிருந்து விலகி நின்றாள். அவள் கைப்பிடித்து அவன் அருகில் நிறுத்தி அவள் காது அருகில் குனிந்து, இன்னும் நீ அதை சொல்லலை என்று ஹக்கியான குரலில் சொன்னான். எப்பா, நீங்கள் 2 பேரும் காலேஜில் இருக்கீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்று அவனோட மனசாட்சி சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். அவன் கேட்ட கேள்வியில் விழித்த மதி என்ன சொல்லணும் என்றால், அதை நான் சொல்ல மாட்டேன். மேலும் அவளை நெருங்கியபடி கேட்டான். அவனது அருகாமை ஏனோ அவளது முகமெல்லாம் வேர்க்க ஆரம்பித்திருந்தது. புதிதாக வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறப்பது போல் உணர்ந்தாள். அவள் நெற்றியில் இருந்த வேர்வையை துடைத்துவிட்டபடி, ஹாய், ரிலாக்ஸ், நல்லா யோசிச்சு இன்னைக்குள்ளே சொல்லிடு என்று சொல்லி அவளிடமிருந்து விலகி குறும் புன்னகை செய்தான். அவன் விலகியதும் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கிய மதிக்கு ஏனோ அதற்கு மேல் கௌசிக் முகத்தை பார்க்க கூச்சப்பட்டு கதவை திறக்க சென்றாள். வீட்டில் நைட்டு ஒரு கிஃப்ட் இருக்கு என்று கௌசிக் குரல் கேட்டது. அதில் அவனை திரும்பி பார்த்தவள் ஆச்சரியமாக, எனக்கா என்று கேட்டாள். ஆமா என்று கண்கள் சிமிட்டி சொன்னான். அந்த கண் சிமிட்டலை கூட ரசித்து பார்த்த மதிக்கு இது கனவா நிஜமா என்பது போல்தான் இருந்தது. ஏனென்றால் சில நாட்களாக கௌசிக்கின் குணத்தில் நிறைய மாற்றங்களை அவளும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறாள். சரி என்பது போல் தலையை மட்டும் ஆட்டி முகம் சிவந்து வெளியே வந்து சுற்றி முற்றி பார்த்தாள். சில நிமிடம் கழித்து வெளியே வந்த கௌசிக் அவனது ஃபோனை எடுத்து, இப்போ இந்த இடத்துல இருக்கிற சிசிடிவியை ஆஃப்லிருந்து ஆன் பண்ணிவிடு, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பக்கம் வராமல் இருக்க ஆஃப் பண்ணதையெல்லாம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டு நீ போ என்று கட்டளையாக சொல்லி வைத்தான். கௌசிக் மதியை சந்தித்து தனியாக பேச நினைத்து இந்த வேலையெல்லாம் செய்திருந்தான். அதே சமயம் மதி கிளாஸ்க்கு வரும்போது அவளுக்காக காத்திருந்த அவள் நண்பர்கள் அவளை பார்த்ததும் அவளிடம் வந்தார்கள். ஹேய் மதி, ஏன்டி காலையில் கிளாஸ்க்கு வரல என்று ராஜ் கேட்டாள். ஆமாம், உன் கையில் என்ன பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது என்று குரு ஆவலாக கேட்டான். இது கௌசிக் சார் சப்ஜெக்ட் இன்டர்னல் பேப்பர்ஸ் என்று சொல்லி அவளது பேக்கை அவள் இருக்கையில் வைத்துவிட்டு வகுப்பில் இருந்த எல்லோருக்கும் அவர்கள் தேர்வு பேப்பர்ஸை தந்தாள். ராஜ் வழக்கம் போல் சிங்கிள் டிஜிட்டில் மதிப்பெண் எடுத்திருந்தாள். அப்பா ஆண்டவா, என்னை காப்பாத்திட்ட என்று குரு சந்தோஷமாக சொன்னான். என்னடா நிறைய மார்க் எடுத்திருக்கியா என்று மதி கேட்டாள். அதையெல்லாம் இல்லை மதி, எப்படியோ கௌசிக் சார் சப்ஜெக்டில் பார்டர் மார்க் வாங்கி பாஸ் ஆகியிருக்கேன் என்று கணேஷ் கிண்டலாக சொல்லி சிரித்தான். ஆமாம் கணேஷ், நீ எவ்வளோ எடுத்திருக்க என்று மதி ஆர்வமாக கேட்டாள். என்ன 50க்கு 40 வாங்கியிருக்கேன், நீ எவ்வளோ எடுத்திருக்க என்று கணேஷ் கேட்டு மதி பேப்பரை வாங்கி பார்த்தான். அதில் இருந்த மதிப்பெண்ணை பார்த்து, ஹே மதி, 47 வாங்கியிருக்க, அதுவும் 3 மார்க்கு தான் ஃபுல் மார்க்குக்கு கம்மியாக இருக்கு என்று சொன்னான். அதற்கு மதி எதுவும் சொல்லாமல் புன்னகை செய்துவிட்டு மதியம் சாப்பிட அவளது லஞ்ச் பாக்ஸை எடுத்தாள். கணேஷ் சொன்னதை அவர்கள் வகுப்பில் இருந்த சில மாணவர்கள் காதிலும் விழுந்தது. அதே சமயம் அதே வகுப்பில் எப்போதும் முதல் மார்க் எடுக்கும் அனிதாவும் கவனித்தாள். அவள் அருகில் இருந்த தோழியிடம், ஏதோ ஒரு சப்ஜெக்டில் எடுத்துட்டு இவ்வளோ பில்டப் அந்த கணேஷ் தந்துட்டு இருக்கான், இன்னும் எல்லா பேப்பர்ஸும் வர வேண்டியது இருக்கு, அப்போ இவள் லட்சணம் தெரியும் என்று போராமையில் சொல்லிக்கொண்டு இருந்தாள். அதே சமயம் ஸ்டாஃப் ரூமில் கௌசிக் மதியிடம் இருந்து வாங்கி வந்த லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் செய்தான். அது எப்பொழுதும் போல் இல்லாமல் 3 அடுக்கு பாக்ஸாக இருந்தது. அதை பார்த்த கார்த்திக், என்ன இவ்வளோ பெரிய பாக்ஸ் என்றான். அது என்னோட பாட்டி வேலை செய்கிற லேடி கிட்ட சொல்லி இன்னைக்கு எனக்கு நிறைய லஞ்ச் தர சொல்லியிருக்காங்களாம்.
இந்த பாட்டிக்கு வேற வேலை இல்லை என்று சலிப்புடன் சொல்வது போல் பொய் சொல்லி நடித்து அதை ஓபன் செய்தான். அதே சமயம் வாணியும் லஞ்சு சாப்பிட ஸ்டாஃப் ரூம் வந்தாள். அவள் வெளியே இருந்து வாங்கி வந்த பார்சலை ஓபன் செய்து கௌசிக்கை பார்த்தபடி சாப்பிட ஆரம்பித்தாள். என்ன ஏன் கார்த்திக் சார் பார்க்குறீங்க, நீங்கள் சாப்பிடுங்க என்று கௌசிக் சொன்னான். நோ உங்கள் லஞ்சு பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும் என்று கார்த்திக் சொன்னான். என்ன இருக்க போகுது, வீட்டில் வேலை செய்கிறவங்க சாம்பார் ரசம் அனுப்பியிருப்பாங்க என்று வாணி சொல்லி சாப்பிட்டாள். கௌசிக்கு மதி தனக்காக என்ன சமைத்து இருக்கிறாள் என்ற ஆர்வம் இருந்தாலும் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு முதலில் இருந்த பாக்ஸில் மட்டன் பிரியாணி இருந்தது. அதை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு அடுத்து இருந்த பாக்ஸை எல்லாம் ஓப்பன் செய்தான். ஒன்றில் சிக்கன் கிரேவியும் இன்னொன்றில் மட்டன் ஈரல் வறுவல் இருந்தது. ஒரு சிறிய பாக்ஸில் தயிர் பச்சடி இருந்தது. அதையெல்லாம் பார்த்த கார்த்திக், டிஃபன் பாக்ஸ் எனக்கு தரியா என்று எச்சில் விழுங்கி கேட்டான். முடியாது என்று வேகமாக சொல்லி அதை ஒரு வாயில் வைத்தான். அடுத்த நொடி துப்ப வேண்டும் போல் ருசியில் இருந்தது. அடி பாவி, பார்க்க நல்லா டேஸ்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்க, ஆனால் வாயில் வைக்க முடியல. இப்படி காரம் உப்பு எல்லாம் பாரபட்சம் இல்லாமல் சமைச்சிருக்காளே, இதுக்கு தான் டெய்லியும் விஜி மட்டும் சமைச்சு வைக்கிறாளா? இன்னைக்கு இவ சமைச்சதை சாப்பிட நான் தான் டெஸ்டிங் எலியா? இதை போய் நானே அவகிட்ட வாங்கிட்டு வந்து மாட்டிக்கிட்டேனே என்று மதியின் நான்வெஜ்ஜி சமையலை மனதில் நினைத்து பாராட்டி விட்டு முகத்தை சாதாரணமாக வைத்து இதுபோல் சுவையில் சாப்பிட்டதே இல்லை என்பது போல் வேகமாக சாப்பிட்டான். கௌசிக் வேலைக்காரி சமைத்த உணவை கூட ரசனையுடன் சாப்பிடுவது வாணியின் முகம் இறுகியது. கார்த்திக் கௌசிக் சாப்பிடுவதை எச்சில் விழுங்கியபடி பார்த்திருந்தான். இங்கு மதி ஒரு வாய் எடுத்து சாப்பிடும் போதே அவளது நான்வெஜ் ரிசல்ட் தெரிந்துவிட்டது. அடுத்த நொடி லஞ்ச் பாக்ஸை மூடி தலையில் கை வைத்து அமர்ந்தாள். மதியம் போல் அவர்கள் எழுதிய தேர்வு பேப்பர்ஸ் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. எப்பொழுதும் போல் அனிதா முதல் மார்க் இல்லாமல் மதி எல்லா சப்ஜெக்டிலும் முதல் மதிப்பெண் எடுத்திருந்தாள். மதியை விட அவளது நண்பர்கள் உற்சாகமாக இருந்தார்கள். புதிதாக வந்த மதி இப்படி மதிப்பெண் எடுத்ததை நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிலருக்கு சரியாக இங்கிலீஷ் கூட பேச தெரியாத கிராமத்து பொண்ணு இப்படி நன்றாக படிப்பது போராமை துளிர்விட்டது. அதே சமயம் கௌசிக்கு அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய நிலையில் இருந்தான். கௌசிக்கு அதற்கு மேல் முடியாமல் கல்லூரியில் இருந்து அவசரமாக கிளம்பி ஹாஸ்பிட்டல் சென்று விட்டான். அதே சமயம் மதிக்கு கௌசிக்கின் நிலைமை எதுவும் தெரியாமல் எல்லா பாடத்திலும் நல்ல மதிப்பெண் எடுத்து இருந்ததால் அதே சமயம் அவள் பெஞ்ச் அருகில் வந்த அனிதா சாதாரணமாக பேசுவது போல், ஹாய் மதி, நீ காலேஜ் முடித்ததும் எங்கேயாவது டியூஷன் போறியா என்றாள். இல்லையே, எனக்கு பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போக சரியா இருக்கும் என்றாள். ஓஹோ, நீ முன்னாடி படித்த காலேஜில் எவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சிருக்க? 95%. அதை கேட்டு அவள் அருகில் இருந்த மதியின் நண்பர்கள் ஷாக்காகி அவளை பார்த்தார்கள். அனிதா பொறாமையை முகத்தில் காட்டாமல், அப்போ நீ நல்லா படிக்கிற பொண்ணு, ஏன் இந்த ராஜு கூட எல்லாம் இருக்கிற? நீ வேணும்னா எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணு என்றாள். சாரி, எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு என்றாள். இவங்க கூட சேர்ந்தா நீயும் மார்க் கம்மி தான் ஆயிடுவ. இவங்க 3 பேரும் அவ்வளவு ஒர்த்து இல்லை என்று அனிதா சொன்னதை கேட்டு ராஜி சட்டையை மடக்கி விட்டபடி அவளை நோக்கி பாய்ந்தாள். அவள் கையை பிடித்து தடுத்த மதி, அனிதா, ராஜி கிட்ட அடி வாங்காம இங்கேருந்து போயிடு. இனி ஏதாவது பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். போய் கௌசிக் சார்கிட்ட சொல்லிடுவேன் என்று மிரட்டும் தொனில் சொன்னாள். கௌசிக் பேர் கேட்டதும், ஹே, ரொம்ப பேசுகிற, ஏதோ இந்த தடவை மார்க் லக்கில் எடுத்துட்டா. அடுத்த மாதம் செம் எக்ஸாம் இருக்குல்ல, அதில் என்னை எப்படி பீட் பண்ணுறேன்னு நானும் பார்க்கிறேன் என்று கோபமாக சொன்னாள். மதி சொல்லும் முன், ராஜ், நான் 1 லட்சம் பெட் கட்டுறேன். என்னோட மதி உன்னை விட அதிகமாக மார்க் எடுத்து உன் மூஞ்சில் கரிய பூசுவா என்று ராஜி சொன்னாள். அதை கேட்டு அனிதா, அதையும் நான் பார்க்குறேன், இவளை கூடிய சீக்கிரம் அவள் ஊருக்கே பார்சல் பண்ணி போக வைக்கிறேன் என்று சொல்லி அவள் பேகை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். அவர்கள் பேசியதை வகுப்பில் இருந்த அனைவரும் கேட்டு தனக்குள் முணுமுணுத்தபடி அங்கிருந்து சென்றார்கள். அவர்கள் எல்லாம் சென்றதும் தான் ராஜியை மூவரும் முறைத்து கொண்டு நிற்பதை கவனித்தாள். என்னப்பா, என்ன அப்படி பாசமாக பார்க்குறீங்க என்று ராஜி கூலாக கேட்டு முடியை கோதியபடி குரு தோல் மேல் கை போட்டாள். ராஜ், என்ன பெட்டு கட்டியிருக்க? 1 லட்சம் உனக்கு சாதாரணமாக போச்சா என்று மதி கோபமாக கேட்டாள். நான் தானே பெட் கட்டினேன், ஆனால் நீ என்னையை நம்பி கட்டியிருக்க என்று மதி பெருமூச்சு விட்டு கேட்டாள். ஓகே, வீடு பார்க்கலாம் காய்ஸ். இப்போ இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு மதி டாப் மார்க் வாங்கினதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் என்று ராஜு உற்சாகமாக சொன்னாள். வேலைக்கு போக டைம் ஆயிட்டு இருக்கு ராஜ் என்று மதி சொன்னாள். ஹே மதி, அவ தான் ஆசைப்படுறாள்ல என்று கணேஷ் சொன்னான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க என்று மதி பேகை பெஞ்சின் மீது வைத்து இருக்கையில் அமர்ந்து கேட்டாள். நீ பாடி நாங்கள் கேட்டிருக்கோம், ஆனால் நீ ஆடி பார்த்ததில்லை, அதனால் ஒரு டான்ஸ். அப்புறம் நம்ம பேக்கரி கடையில் ட்ரீட் என்று குரு ஆர்வமாக சொன்னான். ட்ரீட் தரேன், ஆனால் டான்ஸ் வேண்டாண்டா குரு, டான்ஸ் எல்லாம் ஆடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்றாள். ப்ளீஸ் மதி என்று ராஜ் கெஞ்சியபடி கேட்டாள். அப்போ
அப்போ நீங்களும் என் கூட ஆடணும் ஓகேனா சொல்லுங்கள், நான் ரெடி என்றாள். டேய் சூப்பர், என்ன பாட்டு சொல்லு, இப்போவே ஆடலாம் என்று குரு ஆர்வமாக சொன்னான். என்ன இங்கேயா? வேண்டாம், இது கிளாஸ் ரூம் என்று மதி வேகமாக மறுத்தா. அவள் சொல்கிறது தான் சரி, நம்ம வேணும்னா கிரவுண்டுக்கு போகலாம் என்று கணேஷ் சொன்னான். டே அதான் காலேஜ் டைம் முடிஞ்சது தானே, யாரும் இங்கே வரமாட்டாங்க, கிரவுண்டில் பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று ராஜி சொன்னாள். ஓகே, எந்த ப்ராப்ளமும் ஆகாமல் இருந்தால் சரி என்று மதி சொன்னாள். சரி, நீங்கள் 3 பேரும் ஆடுங்க, எனக்கு அவ்வளவா டான்ஸ் எல்லாம் வராது என்று கணேஷ் மறுத்துவிட்டான். ஓகே, அப்போ நீ வீடியோ எடு, அப்புறம் இதை பார்க்க ஞாபகமாக இருக்கும் என்று குரு சொல்லி ராஜின் ஐஃபோனை வாங்கி தந்தான். சரி என்று மூவரும் என்ன பாட்டு என்று முடிவு எடுத்து ஸ்டெப்ஸ் எல்லாம் பேசி வைத்து குரு நடுவிலும் மதியும் ராஜும் 2 பக்கமும் என்று ஆட தயாரானார்கள். கணேஷ் பாட்டை ஓடவிட்டு ஆர்வமாக வீடியோ எடுத்தான். மூவரும் மூச்சு வாங்க ஆடிவிட்டு சந்தோஷமாக பெருமூச்சு விட்டு அமர்ந்தார்கள். பின்னால் மூவரும் சேர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு கமெண்ட் செய்தபடி இருந்தார்கள். மதி, நாளைக்கு NSS கிளாஸ் காலையில் மீட்டிங் இருக்கு என்று கணேஷ் சொல்லியபடி மதியுடன் சென்றான். ஆனால் இங்கு அவர்கள் ஆட்டத்தை எல்லாம் வாணி வீடியோ எடுத்து கௌசிக்கும் அமருக்கும் அனுப்பிவிட்டாள். அது எதுவும் அறியாத மதி அவளது நண்பர்களுடன் பேக்கரியில் அமர்ந்து சந்தோஷமாக அவர்களுடன் பிடித்ததை வாங்கி தந்து அவளது பார்ட் டைம் ஜாப்புக்கு சென்று இருந்தாள். இங்கு கௌசிக் ஹாஸ்பிட்டல் போகும்போதே அவனுக்கு சாப்பிட்ட உணவினால் உடம்பு மோசமாகி இருந்தது. அதனால் ஒரு பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிவிட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். வீட்டுக்கு வரும்போதே அந்த சோர்விலும் மதிக்கு இரவு உணவை வாங்கி வந்து அவளுக்காக காத்திருந்தான். அதே சமயம் மதி வேலை முடித்து சந்தோஷமான மனநிலையில் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். ஹாலில் கௌசிக் அமர்ந்து இருப்பதை பார்த்து ஹாய் மிஸ்டர் தேவ் என்று சொல்லி அவன் பக்கம் வந்தாள். அவள் வருவதை பார்த்தவன் சாதாரணமாக கையில் இருந்த பேண்டேஜை மறக்க சோஃபாவில் இருக்கும் சிறிய பில்லோவை வைத்து மறைத்தான். அதை கவனிக்காத மதி, இன்னைக்கு சமைச்சது சுத்தமாக நல்லாவே இல்லை தானே, ஒரு வாய் சாப்பிட்டதுமே நீங்களும் அதுக்கப்புறம் என்னைய மாதிரி சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க தானே என்று பாவமாக கேட்டாள். ஆமாம், அதை ஒரு வாய் என்ன ஸ்மெல் பண்ணியே எனக்கு தெரிஞ்சு போச்சு, அது படு கேவலமாக இருக்குன்னு. நான் அதை மதியம் டஸ்ட்பினில் கொட்டிட்டேன் என்று பந்தாவாக சொன்னான். அதை கேட்டு அவளுக்கு முகம் வாடினாலும் சாரி, இனி கரெக்டாக சமைக்க ட்ரை பண்ணுறேன் என்றாள். அம்மா தாயே, இனி நீ அசைவம் பக்கம் போயிடாத, அந்த மிருகமெல்லாம் ஆல்ரெடி செத்துருக்கும், ஆனால் நீ அதுக்கு மேலேயும் சமைக்கிறன்னு பேரில் கொடுமை பண்ணுற என்று சொன்னான். ஹலோ, ரொம்ப ஓட்ட வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் நல்லா சமைக்க கற்றுக்கிறேன். ஆனால் நீ தானே பாட்டிக்கிட்ட ஊரில் சொன்ன எனக்கு நான்வெஜ் சமைக்க பிடிக்காதுன்னு. ஆமாம் பிடிக்காது, ஆனால் சாப்பிட பிடிக்கும். பட் உங்களுக்கு பிடிக்கும் தானே என்று சொல்லி அங்கிருந்து அவள் அறையை நோக்கி சென்றாள். அப்போ எனக்காக பிடிக்காத செய்கிறியா என்றான். அப்படின்னா என்னைய உனக்கு அவ்வளவு பிடிச்சி இருக்கா என்று கிண்டலாக கேட்டாலும் அவளின் பதிலை ஆர்வமாக எதிர்பார்த்தான். அந்த கேள்வியில் நடப்பதை நிறுத்தி அவனை பார்த்தவள், பிடிக்காது, அதனால தானே செய்கிறேன் என்று அவனை போல் கிண்டலாக சொல்லி அறைக்கு சென்றாள். அதை கேட்டு அவனுக்கு சிறு ஏமாற்றம் ஆனாலும் அவனுக்குள் சிரித்து எதர்ச்சியாக வாட்ஸ்அப்பை ஓப்பன் செய்து பார்த்தான். அதில் வாணி அனுப்பிய முழு வீடியோவையும் பார்த்து விட்டான். மதி ஆடிய வீடியோவை 2-3 முறை பிளே செய்து அவளை மட்டும் ஜூம் செய்து பார்த்து போனை டேபிள் மீது வைத்துவிட்டு சோஃபாவில் சோர்வாக சாய்ந்தான். அதே சமயம் அவன் முன்னால் வந்த மதி, நைட்டுக்கு டின்னர் என்ன வேணும்னு சொல்லுங்கள், நானே சமைச்சு தரேன் என்றாள். நீ எப்பவும் மார்னிங் லஞ்சு தானே நீ குக் பண்ணுவ, இன்னைக்கு என்ன புதுசாக டின்னர் பண்ணுறேன்னு சொல்கிற என்றான். அது நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதான் என்றாள். ஓஹோ, அந்த ஹாப்பியை நானும் பார்த்தேன் என்று சொல்லி வாணி அனுப்பி வீடியோவை காண்பித்தான். அதை பார்த்து மிரண்டு விழித்த மதி, எங்கே இவன் கோபப்பட்டு விடுவானோ என்ற பீதியில் சாரி சார், ஏதோ சும்மா ஜாலிக்கு பண்ணினேன் என்றாள். ரிலாக்ஸ் மதி, இப்போ ஏன் சாரி எல்லாம் கேட்குற, நான் ஒன்றும் திட்டலாம் மாட்டேன். நிஜமாவா, உங்களுக்கு கோபம் வரலையா என்று மதி ஆச்சரியமாக கேட்டா. நீங்கள் காலேஜ் முடிச்சு தானே டான்ஸ் எல்லாம் ஆடினீங்க, ஆனால் இனி கிளாஸில் மட்டும் ஆடாதே என்று சாதாரணமாக சொன்னான். அதை கேட்டு உற்சாகமான மதி, அச்சுச்சோ நீங்கள் சோ ஸ்வீட் தெரியுமா என்று சொல்லி அவளையும் அறியாமல் குனிந்து அவன் கன்னத்தை கிள்ளிவிட்டு நின்றாள். அப்போதுதான் அவள் இப்போது என்ன செய்தோம் என்று உணர்ந்து அவனை பயத்தோடு பார்த்தாள். ஆனால் அவன் முகத்தில் எந்த வெளிப்பாடும் இல்லை. அதற்கு மாறாக, எதனால் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லவே இல்லை என்றான். ஓஹோ, அது நான் தான் இன்னைக்கு இன்டர்னல் எக்ஸாமில் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கேன் என்று முகம் மலர்ந்து சொன்னாள். ஓ குட், இந்த மாதிரி செம்மில் நல்லா படித்து வாங்கு என்றான். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் என்று ஒரு கண்ணை மூடி திறந்து கொஞ்சுவது போல் சொன்னாள். அவளின் முக பாவனை அவனுக்கு மிகவும் க்யூட்டாக இருந்தது. அதை சில நொடி ரசித்து பார்த்தவன் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு, நீ ஒன்றும் எனக்கு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்லாம் இல்லை, காலேஜ் போகிறல்ல, கிளாஸில் நடத்தும் போதே புரிஞ்சு தினமும் படி என்று சொன்னான்.
ஓ, ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்னா தான் சொல்லி தருவீங்களோ? இது வரைக்கும் யாரும் அப்படி இல்லை என்றான். என்னைய இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணா வீட்டில் உனக்கு ஸ்பெஷலாக கிளாஸ் எடுப்பேன் என்று சொன்னான். எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணுறேன் என்று ஆர்வமாக கேட்டாள். அவன் அருகில் அமர்ந்து தோளோடு தோள் உரசி குழந்தை போல முகத்தை வைத்து கேட்டாள். அவளிடம் இருந்து கொஞ்சம் நகர்ந்து அமர்ந்தவன், பார்க்க தான் சின்ன பொண்ணு, என்ன பேச்சு பேசுகிற என்று பொய்யாக கோபம் போல் சொன்னான். என்று பல்லை இழித்த மதி, சும்மா உங்க கூட விளையாடினேன் என்று சொல்லி அவன் முன்னால் கை நீட்டி, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே, என்னை மன்னிச்சிட்டீங்க தானே என்று ஆவலுடன் கேட்டாள். அதற்கு மேல் அவள் மேல் கோபத்தை காட்ட அவனுக்கு விருப்பமில்லை. முகம் மலர்ந்து அவளுடன் கை கோர்த்தான். அப்பொழுதுதான் மதி அவன் கையில் இருந்த பேண்டேஜை பார்த்து அதிர்ந்து, கையில் என்னாச்சு, ஏன் பேண்டேஜ் போட்டு இருக்கீங்க என்று பதறி கேட்டாள். அவளின் இந்த பதற்றம் அவனுக்கு பிடித்தது. இத்தனை வருடத்தில் அவனது அம்மாவிற்கு அடுத்து தனக்கு ஒரு சிறு காயம் என்றது மதி கவலைப்பட்டது புரிந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன காயம், அவ்வளவுதான் என்று சொல்லி அவசரமாக எழுந்து, இங்கேயே இரு, உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் என்று சொல்லி அவனது அறைக்கு சென்றான். மதி ஆர்வமாக என்னவா இருக்கும் என்று அவனுக்காக காத்திருந்தாள். அதே சமயம் கௌசிக் ஹாஸ்பிட்டலில் இருந்து வாங்கி வந்த மருந்து சீட்டு எல்லாம் ஹாலில் இருந்த சோஃபாவில் தான் இருந்தது. எதர்ச்சியாக தலையானை அடியில் ஏதோ இருப்பது போல் பார்த்தவள் அதையெல்லாம் எடுத்து பார்த்தாள். அவசரமாக அவளது போனை எடுத்து இந்த மருந்து எதற்கு உபயோகம் செய்வது என்று நெட்டில் சர்ச் செய்து பார்த்தாள். அதில் வயிற்றுப்போக்கை நிறுத்துவதும் உடம்புக்கு சத்து மாத்திரைகள் என்று தெரிந்ததும் அவளுக்கு புரிந்து போனது. அப்போ இவர் நான் மதியம் தந்த லஞ்சை சாப்பிட்டு இருக்கார், அதான் இவருக்கு இப்படி ஆகி ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கார் என்று சரியாக கணித்தாள். அதே சமயம் கௌசிக் வரும் சத்தம் கேட்டு அவசரமாக அதையெல்லாம் இருந்த இடத்தில் மறைத்து வைத்து முகத்தை நார்மலாக வைத்து நின்று இருந்தாள். அவன் கையில் சில பைகளுடன் வந்தவன் அவள் முன்னால் நீட்டி, மால் போயிருந்தப்ப இதை பார்த்தேன், உனக்கு எந்த டைப் பிடிக்குன்னு தெரியல, அதான் 3 டைப்பில் வாங்கினேன் என்று சொல்லி அவள் முன்னால் நீட்டினான். அவள் அதை வாங்காமல் கௌசிக்கை தான் உத்து பார்த்து நின்றாள். இந்தா வாங்கிக்கோ என்று கொஞ்சம் சத்தமாக சொன்னான். ஆஹா என்று சொல்லி அவசரமாக வாங்கி அதை ஓப்பன் செய்து பார்த்தாள். அதில் பிராண்டான 3 பைகள் இருந்தது. பேக், ஒன் சைடு லாங் பேக், ஹேண்ட் பேக் என்று வகையில் இருந்தது. அதையெல்லாம் தொட்டு பார்த்தவள் கௌசிக்கை பார்த்து, நல்லா இருக்கு, இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட தானே அன்னைக்கு இருந்தீங்க, அப்புறம் எப்படி வாங்கினீங்க என்று சந்தேகமாக கேட்டாள். நான் ஆக்சுவலி அன்னைக்கு மார்னிங் வேறு வேலை விஷயமா வேறு பக்கம்தான் போனேன். அப்போதான் மாலுக்கு ஒருத்தரை பார்க்க வந்தப்ப தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அமர் கார்த்திக்கை பார்க்க வந்தேன் என்று சொன்னான். ஓஹோ, வாணி மேமை தான் மீட் பண்ண போயிருக்காரு என்று நினைத்த மதி ஏதோ ஒரு உந்துதலில் சிறு கோபமான குரலில், அதான் எனக்கு தெரியுமே, வாணி மேமை தானே பார்க்க போனீங்க என்று சொல்லி கையில் அவன் தந்த ஹேண்ட்பேக்கை கூட சோஃபாவில் வைத்துவிட்டு அவனை கடந்து போக போனாள். ஒரு நொடி என்ன சொல்கிறாள் என்று புரியாமல் விழித்த கௌசிக் அவள் ஒரு மாலிலிருந்து வந்தபோது நான் உங்கள் ஒய்ஃப் என்று உரிமையுடன் மிரட்டிவிட்டு சொன்னது எல்லாம் நினைவு வந்தது. அவனை அறியாமல் உற்சாகம் வந்து தொற்றிக்கொண்டது. வேகமாக அவள் கையை பிடித்த கௌசிக்கு, வாணியை நான் ஏன் பார்க்கணும் என்று புருவம் சுருக்கி கேட்டான். என் கையை விடுங்க மிஸ்டர் தேவ் என்று அவன் முகம் பார்க்காமல் அவனிடம் இருந்து அவளது கையை விடுவிக்க போராடினாள். அதில் வேகமாக அவளது தோள் பிடித்து அவன் பக்கம் திருப்பி எங்கேயும் நகராதவாறு அழுத்தம் கொடுத்து இடையை பிடித்து தனக்குள் பொருத்தி தாடையை நிமிர்த்தி, இப்போ என் கண்ணை பார்த்து சொல்லுடி, நான் ஏன் வாணியை பார்க்க போகணுன்னு எதை வச்சு சொன்ன என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கொடுத்து கேட்டான். அவன் விழிகளை பார்த்து தடுமாறுவதை உணர்ந்த மதி அவளது கண்களை அங்கும் இங்கும் சுழலை விட்டு, ஏன்னா நீங்கள் அவங்களே தானே லவ் பண்ணுறீங்க, அதனால தானே என்னை கல்யாணம் பண்ண அன்னைக்கே டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினீங்க என்று அவள் மனதில் இருந்த எண்ணத்தை சொல்லி முடித்தாள். அதை கேட்டு புரியாமல் விழித்த கௌசிக், எதை வைத்து நான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, நம்ம கல்யாணம் பண்ணி காரில் வரும்போது ஸ்பீக்கரில் வாணின்னு ஒருத்தர் உங்களே லவ் யூன்னு சொன்னாங்க, நீங்களும் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை, அதான் அவங்களே நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். அப்புறம் அப்பப்போ காலேஜில் அவங்க எப்போவும் உங்களை சுற்றி இருப்பாங்க, அதுக்கு மேலே யார் சொல்லணும் என்று எரிச்சலான குரலில் சொல்லி அவனிடம் இருந்து விலக முயன்றாள். அவள் சொல்வதை வைத்தே மதி ரங்கனை காதலிப்பதாக நான் தவறாக நினைத்தது போல் இவளும் தன்னை வாணியுடன் நினைத்து இருக்கிறாள் என்று புரிந்தது. அவளை விடுத்து கை கட்டியபடி அவளை பார்த்தான். மதி அங்கிருந்து சோகமாக அவள் அறையை திறக்கும் முன், நான் இதுவரைக்கும் என் அம்மாவை தவிர யாரையும் லவ் பண்ணதில்லை, இனி லவ் பண்ணால் யாருன்னு வேணா சொல்கிறேன் மிஸ் வாயாடி என்று குறும் புன்னகை சிந்தி சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு புரியாமல் விழித்த மதி அப்பொழுதுதான் அவன் சொன்னதின் அர்த்தம் புரிந்து அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். அப்போ நீங்கள் வாணி மேமை லவ் பண்ணலையா என்றாள்.
இல்லை, அவள் என்னைய சுற்றி வந்தா நான் என்ன பண்ணுறது? ஒரு பையன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறது தப்பா என்று சொல்லி தலைமுடியை ஸ்டைலாக கோதினான். அதை கேட்டு அவனை செல்லமாக முறைத்து, யார் நீங்கள் ஹேண்ட்ஸமா? வாணி மேமுக்கு கண்ணு தெரியல என்று சொல்லி அவன் பக்கம் வந்து சோஃபாவில் இருந்த ஹேண்ட்பேக்கை எல்லாம் கையில் எடுத்தாள். ஓஹோ அப்படியா, அப்போ வாணி கூட அழகா செம்மையாக இருக்கா, ஓகே சொல்லிட்டா என்று அவளை சீண்ட கேட்டான். அவனை வேக மூச்சு எடுத்து முறைத்த மதி, ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் என் கூட தான் இருக்கணும், அது வரைக்கும் எந்த பொண்ணு பக்கமும் திரும்பி பார்க்கக்கூடாது என்று மிரட்டுவது போல் சொன்னாள். ஓஹோ என்னையே மிரட்டியா, அப்படியே வச்சுக்கங்க, இல்லைனா தாத்தா கிட்ட சொல்லிடுவேன் என்றாள். அப்படியா, அப்போ என்னைய உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்று சற்று முன்பு கேட்ட கேள்வியை எதிர்பார்ப்புடன் கேட்டான். பலமாக யோசிப்பது போல் கன்னத்தில் கை வைத்து, பிடிக்கவே பிடிக்காது என்று ஒரு பக்கம் கன்னத்தில் குழி விழும் வரை சிரித்துவிட்டு அவளது அறைக்குள் ஓடினாள். அவள் செல்வதை ரசனையுடன் பார்த்தவன், இந்த ஃபீல் கூட நல்லா தான் இருக்கு என்று தனக்குள் சொல்லி அவனது அறைக்கு மாத்திரையெல்லாம் எடுத்து சென்று ஃப்ரெஷ்அப் ஆகி வரும்பொழுது கிச்சனில் மதி ஏதோ செய்து கொண்டிருந்தாள். மதி, நான் அப்பவே வெளியே சாப்பிட்டேன், உனக்கும் வாங்கி வச்சுக்க பாரு என்று சொன்னான். அவன் சொன்னதை கண்டு கொள்ளாமல் அடுப்பில் எதையோ செய்துவிட்டு அதை டம்ளரில் ஊற்றி வடிகட்டி அவன் முன்னால் நீட்டி, இதை குடிங்க, வயிற்றுக்கு நல்லது என்றாள். கசாயம் மிச்சம் வைக்காம குடிங்க என்று சொல்லி அதை தந்தாள். உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். சாரி, நான் முதல்ல டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாப்பிட தந்து இருக்கணும், அதனால் பாருங்கள், ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நீங்கள் என்னால் போயிட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிருக்கீங்க, நீங்கள் அதை கூட என்கிட்ட சொல்லலை, ஏதோ என் கண்ணில் உங்கள் மாத்திரை பட்டுச்சு என்று சோகமான குரலில் சொன்னாள். இட்ஸ் ஓகே, ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை என்று கிண்டலாக சொல்லிவிட்டு அந்த கசாயத்தை ஒரு வாய் வைத்ததும் இதை எங்கோ குடித்தது போல் அவனுக்கு ஞாபகம் வந்தது. இந்த கசாயம் யார் உனக்கு சொல்லி தந்தது என்றான். என்னோட அம்மா தான் எனக்கு அப்பப்போ இதை செஞ்சு கொடுப்பாங்க என்றாள். ஓஹோ என்று சொல்லி எதையோ யோசித்து அதை முழுவதும் குடித்து முடித்து ஃப்ரிட்ஜி அருகில் சென்று அதை ஓப்பன் செய்து காலையில் மதி வைத்து இருந்த கேசர் பாதாம் கேக்கை வெளியில் எடுத்தான். ஏன் அதை எடுக்கிறீங்க என்றால், எனக்காக நீயே பண்ணியிருக்க, அதான் சும்மா வேஸ்ட்டாக போகிறதுக்கு கட் பண்ணி சாப்பிடலாமே என்றான். அவனை ஆச்சரியமாக பார்த்தவள், ஆனால் இன்னைக்கு அம்மா என்று கேட்டு தயங்கி நின்றாள். இட்ஸ் ஓகே, அவங்களும் இப்போ கூட இருக்கிற மாதிரி நினச்சி இதை கட் பண்ண ஆசைப்படுகிறேன் என்று மனம் திறந்து சொன்னான். அதில் உற்சாகமான மதி தீப்பெட்டி எடுத்து வந்து கேக்கில் ஹேண்டில் வைத்து ஏற்ற, ஏதாவது வேண்டிக்கிட்டு ஊதுங்க என்று சொன்னாள். இடுப்பில் கை வைத்து அவளை முறைத்து பார்த்த கௌசிக், இன்னும் காலையிலிருந்து நீ அதை சொல்லலை, இப்பவும் சொல்லலை என்று சொன்னான். என்ன சொல்லலை என்று புரியாமல் விழித்த மதி நினைவு வந்து தலையில் கை வைத்து அவனை பார்த்து சங்கடமாக சிரித்து, ஹாப்பி பர்த்டே தானே என்று கேட்டாள். இதையும் கேள்வியா என்கிட்டயே கேட்கிற என்று சொல்லி அவளது இடுப்பில் கை கொடுத்து அவன் பக்கம் அருகில் நிறுத்தி இருவர் கையும் ஒன்றாக இணைந்து அதில் கத்தியை வைத்து, இப்போ சொல்லு என்று அவள் பின்னால் அணைத்தவாறு நின்று காதோறும் சொன்னான். அதில் அவளது உடலெல்லாம் ஷாக் அடித்தால் போல் ஆகிவிட்டது. இதயம் வெளியே வந்து விழுந்து விடுவது போல் வேகமாக துடிக்க திரும்பி அன்னார்ந்து பார்த்தவள், ஹாப்பி பர்த்டே தேவ் என்று உள்ளே போன குரலில் சொன்னாள். அதில் எப்பொழுதும் இல்லாமல் அழகாக சிரித்த கௌசிக், தேங்க்ஸ் மதி என்று சொல்லி அவளோடு சேர்ந்து மெழுகுவர்த்தியை அணைத்து இருவரும் இணைந்து கேக் கட் செய்தார்கள். மதி சிறு துண்டை எடுத்து அவன் முன்னால் நீட்ட அதை கையில் வாங்காமல் தானாக வாயை அவள் முன்னால் நீட்டினான். அதில் முகமலர்ந்த மதி அவனது வாயில் ஊட்டிவிட்டாள். டேஸ்டா இருக்கு, நீயும் ட்ரை பண்ணு என்று சொல்லி அவளை நோக்கி குனிந்தான். அதில் பதட்டமான மதி கௌசிக்கை பார்த்தவள் கண்களை மூடிக்கொண்டாள். இருவரு உதட்டிற்கும் நடுவில் சிறு இடைவெளிதான் இருந்தது. அப்பொழுது வீட்டில் காலிங் பெல் சத்தம் கேட்டது. கௌசிக் மதிக்கு முத்தம் கொடுத்துருப்பானா, என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.